அழகு சாதன பொருட்கள் தொழிலதிபரான டத்தோஸ்ரீ விடா என்று அழைக்கப்படும் டத்தோஸ்ரீ அஸ்மிசா ஒத்மன் மேபேங்க் இஸ்லாமிக்கினால் நிலுவையில் உள்ள 15.5 மில்லியன் ரிங்கிட் கடனை செலுத்த தவறிய தீர்ப்பை ரத்து செய்ய தவறிவிட்டார். விண்ணப்பதாரர் எந்த ஒரு உண்மையான வாதத்தையும் காட்ட தவறிவிட்டார் என்றும் தீர்ப்பு சரியான முறையில் பெறப்பட்டதால் விடா மற்றும் அவரது நிறுவனமான விடா பியூட்டி சென்டரி அன்பர்ஹட் விண்ணப்பத்தை உயர் நீதிமன்ற நீதிபதி நூர் ஷரீடா அவாங் தள்ளுபடி செய்தார். ஒரு பிரதிவாதி பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்குள் ஆஜராகவோ அல்லது பதிலளிக்கவோ தவறும் போது அந்த தவறுக்காக தீர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது. இதனால் வாதி முழு விசாரணை இல்லாமல் தீர்ப்பை பெற முடியும் என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். நீதிமன்ற ஆவணங்களின்படி 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் விடா பியூட்டிக்கு 15 ஆண்டுகள் திருப்பிச் செலுத்தும் காலத்துடன் வழங்கப்பட்ட 8.946 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 2 கொமோடிட்டி முராபாஹா கால நிதியுதவி வசதிகளிலிருந்து இந்த சர்ச்சை எழுந்தது. 2 வசதிகளுக்கும் விடா ஒரு தனிப்பட்ட உத்தரவாதத்திலும் கையெழுத்திட்டது. இருப்பினும் பிரதிவாதி மாதாந்திர தவணைகளை செலுத்த தவறியதால் லாபம் மற்றும் தாமதமான கட்டணங்கள் உட்பட வங்கியின் விற்பனை விலையை முழுமையாக செலுத்த கோரியதால் வங்கி வசதிகளை நிறுத்தியது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு என்ரிகோ சினிமாத்தின் ஏற்பாட்டில் நம்ம பள்ளியில எளிய வார்த்தை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய பள்ளியில் ஏற்பட 50 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்க பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அகாடமிக்லயும் எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதிரி பிசினஸ் துறையிலயும் அவங்க இன்வால்வ் பண்ணி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போலாம் சொல்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் வெரி யங் ஏஜ்ல அதை விதைக்கப்படுற ப்ரோக்ராம் தான் இது. அவங்க இப்பயே செஞ்சு ஒரு பணக்காரனா ஆகணும்னு இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க ஆகிறதுக்கு இது ஒரு அஸ்திவாரமா இருக்கும்.